செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரியில் ஜெயிலர் படத்தில் ரஜினி அவர்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு பயங்கரமான பெயினில் சிரிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அது. அண்ட் அந்த சீக்வன்ஸை இப்போ இவர் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. இவர் போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது மூலயமா அவரை யாரும் பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தை அவரோட பெயினை ரஜினி அவர்கள் எப்படி சிரித்து வெளிக்காட்டுறாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வெங்கடேஷ் பட் அவர்களும் அவரோட பெயினை சிரித்து தான் வெளிக்காட்டுறாரு. விஜய் டிவிலேருந்து மீடியா மெசன்ஸ் டீமோட சேர்ந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் வெளியில் வந்துட்டாங்க. அண்ட் அவரோட சேர்ந்து செஃப் தாமு அவர்களும் வெளியில் வரதா தான் இருந்துச்சு. பட் செஃப் தாமு அவர்கள் கடைசி நிமிஷத்தில் நான் அங்கேருந்து வரல, நான் விஜய் டிவிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் தி ஜட்ஜாக அவர் இப்போ உள்ள வந்துட்டாரு. அவர் எப்போ இந்த விஷயத்த சொன்னாரோ அப்பையிலிருந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதனை தொடர்ந்து உண்மையான கண்டென்ட் எப்பொழுதும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய கோட்ஸ் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ ஃபைனலாக இந்த மாதிரியான போஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறமா இவர் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் செஃப் தாமுவை தான் இந்த மாதிரி சொல்றாரு. செஃப் தாமு அவர்கள் பண்ண விஷயம் இவருக்கு பேக் ஸ்டாப்பிங் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம், அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்து அவர்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஸ்டோரியில் எதனால அவர் குக் வித் கோமாளி விட்டு வெளியில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை அவர் சொல்லவும் செஞ்சிருந்தாரு. அண்ட் அந்த விஷயத்தை செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஷேர் பண்ணி வெல் சைட் சூப்பராக சொல்லியிருக்கீங்க, இப்படி தான் இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி முத்து அவர்களை பாராட்டி ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஐயோ ஐயோ, இந்த கமாண்டு போடுறவங்களுக்கு பதில் சொல்லியே ஒருத்தர் செத்து போயிடும் போல இருக்கு. ஆனால் செத்த பயிலா கேளுங்க. டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன். அதை கேட்க ஒருத்தன் குக்கு வித்து கோமாளி போனியன்னுட்டு துறக முடியும். பேயில போவான். மீடியம் மிக்ஸுங்கிறது வேற, இதுங்கிறது வேற. என்ன ஒரு கம்பெனி நடத்துகிற இது நிகழ்ச்சி இது. அதில் யார் எந்தெந்த நிகழ்ச்சி போவாங்க. என்ன இன்னைக்கு சண்டியில் போனால் நாளைக்கு விஜடியில் போவோம், விஜடியில் போனால் அதில் போவோம், அதில் போனால் இதில் போவோம், பேயில போவாங்களாம். பேரை போவோம். உங்களுக்கு நாங்கள் போட்டு பதில் சொல்லியே முடியல. நானே இதை இன்னிதான் கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஆரம்பித்ததே மீடியம் மிஸ் தான் ஆரம்பித்தான் இந்த குக் வித் கோமாளிங்கிற சீசனை. இப்போ அவங்க வெளியே அவங்க டாப்புக்கு டூப்புக்கு பண்ணுறாங்க. அதில் கூப்பிட்டுருக்காங்க, நான் டேரக்டர் கூப்பிட்டாங்க, நான் போய் பண்ணுறேன். அதுக்குள்ள என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம் தெரியுமா? பேயில போவாங்கல்ல. உங்களுக்கு பதில் சொல்லியே இங்கே சேனல்காரங்க ரொம்ப போயிடுவாங்க, நாங்களும் ரொம்ப போயிடுவோம். எல்லாம் போடுவோம். பேயில போகலாம் போங்க, லூசு முட்டா போயிடலாம்.